இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சோனியில் நம்ம ஒரு இயர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி WF-C500 ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்ஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் இது ரேட் வந்து 9,000 போட்டிருந்தாங்க முன்னாடி. இப்போ நல்லா குறைஞ்சி இப்போ 34% வரைக்கும் குறைஞ்சி இப்போ 5,000 சில்லரை தான் போட்டிருக்காங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படி என்னென்ன குவாலிட்டியான சவுண்டு இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆனால் குவாலிட்டி விலை தான் குறைஞ்சிருக்கே தவிர அதோட குவாலிட்டியும் சரி சவுண்டும் சரி அதெல்லாம் இன்னும் குறையல. அது ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்குது. வாங்க அதை பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பில்டு குவாலிட்டி அண்ட் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சரியான ப்ரீமியமான நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும், செம ஹார்டான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிசைன் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே செம ப்ரீமியமாக நல்லா அவங்களோட சோனிங்கிற பேர் மேலே போட்டு சோனின்னு பிராண்டை பார்த்தாலே எல்லோரும் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக அழகாக ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சிங்கன்னா குட்டிக்கோண்டா இருக்கும், நீங்கள் கையில் வச்சு மூடிடலாம். அவ்வளோ காம்பேக்டாக பார்க்கவே லுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே சோனிங்கிற பேர் போட்டு செமையாக இருக்குது. ஆனால் இந்த 2 இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கிடையாது, பட்டன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு டைமும் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சார்ஜிங்கஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் இண்டிகேஷனுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் ப்ராடக்டோடய கூடயே கொடுத்துட்றாங்க. நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 20 ஹவர்ஸ் வரைக்கும், அதாவது 20 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏர்பட்டை மட்டும் தனியாக எடுத்து வெளியே வச்சு பாட்டு கேட்டிங்கனாலும் சரி, படம் பார்த்தாலும் சரி, ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி 10 மணி நேரம் வரைக்கும் கன்ஃபார்மாக சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. 10 to 9 மணி நேரம் வரைக்கும் கன்ஃபார்மாக சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால இதில் நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும், எமர்ஜென்சி சார்ஜிங் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்கலான்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோனியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். சோனியில் ஆடியோ குவாலிட்டியை குறைச்சலே முடியாதுங்க. அவங்க போட்ட எல்லா இயர்பட்ஸுமே ஆடியோ குவாலிட்டி சும்மா தெறிக்க விடும். அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா DSEE அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஊஃபர்லாம் நீங்கள் காதில் வச்சு கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேட்டரில் உட்காந்த எஃபெக்ட் இருக்கும் பேஸ்லாம், அப்படி ஒரு பேஸாக இருக்கும். நீங்கள் நார்மல் சவுண்டு பாட்டு கேட்டால் கூட நல்ல ஹை குவாலிட்டியான சவுண்டாக அவங்க இயர்பட்ஸு கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல பேலன்ஸாக பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், அந்த மியூசிக் வோக்கல்ஸு எல்லாமே கிறிஸ்டல் கிளியர் பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சோனி யூஸ் பண்ணி கண்டுக்கிட்டிங்கன்னா வேறு இயர்பட்ஸுக்குமே போக மாட்டீங்க. அவ்வளோ தரமான சவுண்டாக கொடுத்துருக்காங்க இதில். அதோட பிராண்டு பேர்லேயே பார்த்தீங்கன்னா WF-ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது பேர் ஷார்ட் ஊஃபரை தான் WF-ன்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை காதில் வச்சு கேட்டு பார்த்தா உங்களுக்கே ஃபீல் ஆகும், அந்த பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேம் விளாடும்போது அந்த கன் ஷூட்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த சவுண்டு உங்கள் காதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அப்படி லைவாக விளாடுற மாதிரி இருக்கும் கேம்லாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது, கேட்குறதுக்கும் அருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டிசைன் தான் வேறு லெவலில் இருக்குது. அதை நீங்கள் நேரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 20 ml சென்ட் பாட்டில் சைஸ் தான், உருண்டையாக நல்லா காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் கைக்குள்ளே வச்சு மூடிக்கலாம், பேண்ட் பாக்கெட்டில் எங்கேனாலும் வச்சு கொண்டு போய்க்கலாம். அவ்வளோ குட்டிக்கோண்டாக இருக்குது, பார்க்க நல்ல லுக்காகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் IPX4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லைனா சைக்கிளிங் போகிறீங்க, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேர்க்கும். அந்த வேர்வை தண்ணி பட்டாலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால்ட் ஆகாது. அப்புறம் சடனாக நீங்கள் தெருவில் நடந்து போய்ட்டு இருக்கிறப்ப திடீர்னு மழை பெஞ்சால் கூட அந்த ஸ்ப்ளாஷ் வாட்டர் கூட ஒன்றும் செய்யாது. ஆனால் நீங்கள் நல்ல கெட்டி கிடக்கிற தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரைஸ் வாட்டரில் நீங்கள் பைப்பை திறந்து விட்டு கழுவுனீங்கனாலும் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பில்டின் மைக்ரோஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சவுண்டு உள்ள இடத்துலேருந்து ஃபோன் பேசினாலும் சரி, நீங்கள் பேசுகிற உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் ஆப்போனண்ட்டு கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். அதேமாதிரி அவங்க பேசுகிறோம் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக அவங்க காதுக்கு ஒலிக்கும். அந்த விஷயத்தில் இந்த மைக்ரோஃபோன் வந்து செமையாக ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸை நீங்கள் 2மே அட் அ டைமில் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், கால் பேசிக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா கண்ட்ரோலையும் இந்த ஒரு பேட்ஸ் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த இயர்பட்ஸை நீங்கள் தொடக்கூட வேண்டாம். ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸ்லேயே வச்சுட்டு இன்னொரு இயர்பட்ஸை நீங்கள் காதில் வச்சு கால் அட்டன் பண்ணிக்கலாம், கால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், பாட்டு ப்ளே பாஸ் எல்லாமே நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் போகும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் மாறும். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம். அதில்
அப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தா 360 டிகிரி ரியாலிட்டி சவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நீங்கள் இது வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சவுண்ட் ரெக்கார்டிங் ஏரியாவில் எப்படி எல்லா மியூசிக்கும் லைவாக கேட்கும், அதே மாதிரி இதில் லைவாக எல்லா மியூசிக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியாக அழகாக நல்லா பெர்ஃபெக்டாக கொடுக்குது இது. அப்புறம் இந்த இயர்பட்ஸை நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சோனி ஆப்புன்னு சொல்லி மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஆப்பும் இருக்குது. நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதிலே நீங்கள் என்னனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கூட்டி குறைக்கிறது, நெக்ஸ்ட் பாட்டு மாற்றுறது, மியூசிக் ஈக்குவலைசர் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாம் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை டச் பண்ணவே தேவையில்லை. அப்புறம் இதில் இன்னொரு அற்புதமான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மேட் இன் சைனா கிடையாது, மேட் இன் ஜப்பான். டோக்கியோவில் தான் இது மேனுஃபேக்சரே பண்ணுறாங்க. குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், சவுண்ட் வைஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் 3 பேர் ஆஃப் சிலிக்கான் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏர் டிப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு தான் அந்த பாக்ஸில் ஒரிஜினலாக வர்றது. அப்புறம் அந்த வெயிட்டை பற்றி பார்த்தீங்கன்னா சரியான லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் காதில் மாட்டிட்டு பாட்டு கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இயர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடும். அவ்வளோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, அந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட் பற்றி தெரியணும், ரிவ்யூ போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கீழே லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கேட்ஜெட்டோட வரேன். அது வரைக்கும் பாய்.